ஹாய், இன்றைக்கி என்னோடய சேனல் வீட்டு குக்ஸில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கொத்தவரங்காய் வச்சு ஒரு புளி கூட்டு பருப்பெல்லாம் எதுவும் சேர்க்காமல் பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 வரமிளகா அதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து, மிளகு ஒரு 7-8 மிளகு, அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட கொத்தவரங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கான மசாலா ரேஷியோ இது எடுத்துட்டுருக்கேன். இந்த தேங்காய் ரொம்பலாம் ஃப்ரை ஆக வேண்டாம், ஒரு சூடு வர அளவுக்கு வறுத்து இதை அரைச்சிக்கலாம் நம்ம ஆறினதுக்கப்புறம். இப்போது அதே பேனில் நான் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை சேர்க்குறேன். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி இந்த கொத்தவரங்காயில் சேர்த்து ரொம்ப நல்லா வேக விடலாம். புளியை லைட்டாக கரைச்சி இந்த கொத்தவரங்காவோடு சேர்க்குறேன். இப்போது இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறேன். கொத்தவரங்காய் கொஞ்சம் கேஸ் பண்ணக்கூடியது, அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆறி இருக்கிற இந்த தேங்காய் மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் நல்லா வெந்து வந்தாச்சு. தண்ணியும் கொஞ்சம் வற்றி எடுத்து இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கொதி விடலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.